வணக்கம் ஜோதிட நேயர்களே. இன்று கும்ப லக்னத்தை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பாவாதிபதிகளின் சேர்க்கை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன். கும்ப லக்னத்திற்கு அதிபதி யார் என்று கேட்டால் சனி பகவான். குடும்பஸ்தானாதிபதி குரு. காசு, பணம், துட்டு, மணி இதுதான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் பொருளாதாரம் மிக முன்னேற்றமான நிலையை அடைவதற்கு எந்தெந்த வழியோ அதையெல்லாம் மக்கள் கையாண்டு கொண்டு வருகிறார்கள். பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு வேறு என்ன வழியோ ஜோதிட ரீதியாகவும் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்றும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது குருவும் சனியும் சேர்க்கை நல்லது. சனியும் குருவும் சேர்க்கை நல்லது. குருவும் சனியும் சேர்க்கை நல்லது. இரண்டுக்குரிய குரு சனி பகவானுடைய இணைந்த லக்னத்திலே அமைந்து விட்டால் கேட்கவே வேண்டாம். வாக்கு சாதுரியத்திலேயே சம்பாதித்து விடுவார்கள். சிறந்த வக்கீல் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் நவாம்சத்தில் அமைந்து விட்டால் அவர்கள் சிறந்த வக்கீல். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஜோதிடம் என்பதை குழந்தை பருவத்திலே பார்த்து விடுங்கள். குழந்தை தானே, அப்புறம் பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு குழந்தை எம்மாதிரி படிப்பு படிக்கலாம் என்பதற்கு ஜோதிடம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆக கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு குரு சனி இணைந்திருந்தால் அவர்கள் வாக்கு சம்பந்தமான ஏதேனும் ஒரு தொழிலில் நல்லா வருவார்கள், நன்றாக இருப்பார்கள். அது எது மாதிரி என்று தீர்மானிப்பதற்கு இதர ஆராய்ச்சிகளும் உண்டு. இவர்களுக்கு நல்ல கொடுத்து உண்டு வாழும் மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள். ஆக இவர்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் எப்படி இருக்கு என்று பாருங்கள். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய தொழிலை.